286 நாட்களாக விண்வெளியில் சிக்கி தவித்த சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வர எடுத்த பல முயற்சிகளும் தோல்வியடைந்தாலும் மாஸ்டர் பிளான் போட்டு சரித்திரம் படைத்த மாஸ்டர் மைண்ட் சுனிதா வில்லியம்ஸுக்காக கடவுளாகவே அவதரித்து எலான் மஸ்க் செய்த தாரமான சம்பவம் உலக வரலாற்றில் புதிதாக உதயமான ஓர் நம்பிக்கை நாயகன். பூமியில் சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் காலடி வைக்க எலான் மஸ்க் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்வெளியை ஆராய்ச்சி செய்யும் பணியில் சுனிதா வில்லியம்ஸும் புட் வில்மோர் ஆகியோரும் கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் விண்வெளிக்கு பயணம் செய்தார்கள். 10 நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்ற அவர்களுக்கு ஓர் அதிர்ச்சி ஒன்றும் காத்திருந்தது. ஆம், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களின் விண்கலம் விண்வெளியிலேயே சிக்கி தவித்துள்ளது. இதனால் ஒன்றல்ல இரண்டல்ல 286 நாட்களாக விண்வெளியில் அவர்கள் சிக்கி தவித்துள்ளார்கள். இதனையடுத்து அவர்களை மீட்க பல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முயற்சிகள் யாவும் கை கொடுக்கவில்லை. அவை யாவும் தோல்வியிலேயே முடிந்தது. அந்த ஒரு சூழலில்தான் ஓர் நம்பிக்கை நாயகனாக எலான் மஸ்க் வந்தார். ஆம், அவர்தான் ஓர் தரமான ஸ்கெட்சையும் இதற்காக உபயோகப்படுத்தியுள்ளார். மேலும் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் என்ற விண்கலம் மூலம் அவர்களை பூமிக்கு கொண்டு வரும் பணியை மேற்கொண்டார். அது கன கச்சிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அடியாக பார்த்து அவர் முயற்சிகளையும் மேற்கொண்டார். இந்த ஒரு நிலையில் அவர்களை மீட்பதற்காக டிராகன் விண்கலமும் பூமியில் இருந்து புறப்பட்டு விண்வெளிக்கு சென்றது. இதையடுத்துதான் வரலாற்றில் ஓர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாக டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸையும் புட் வில்மோரையும் மீட்டு தற்போது பூமிக்கு கொண்டு வந்துள்ளது. இதில் எலான் மஸ்கின் பங்கு இல்லை என்றால் நடந்திருக்காது என்றும் அனைவரும் தற்போது எலான் மஸ்கை புகழ்ந்து வருகின்றனர். சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வரும் மிஷன் வெற்றியடைந்த நிலையில் தற்போது எலான் மஸ்கும் பூரித்து போய் நாசாவுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும் தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்.